பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு சமீபமாய் கிட்டி சேருகிறார்கள். கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். அப்பொழுது யோசுவா ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி எச்சரிப்பை கொடுக்கிறான், ஆலோசனை கொடுக்கிறான். என்ன? சாபத்தீடானதை தொட்டுறாதீங்க. இப்படி சாபத்தீடானதை தொடுவதினாலே எடுப்பதினாலே நீங்க அதற்குள்ளாயிருவீங்க என்று எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு தான் எரிகோவை சுதந்திரிக்க புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி எரிகோவை ஒப்பு கொடுக்கிறார். எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுகிறது, ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. அப்படி ஜெயம் கிடைக்கும் போது எல்லா ஜனங்களுமே ஜெயத்தை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் சொன்னபடி செயல்படும் போது ஆகான் என்கிற ஒருவன் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் கண்கள் இச்சித்த சிலவற்றை எடுத்து வைத்து கொண்டான். இது தேவனுக்கு பெரிய கோபத்தை உண்டாக்கினது என்று யோசுவா 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எடுத்தது பெரிய காரியம்லாம் ஒன்றும் இல்லை. அவன் என்னெல்லாம் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. 21வது வசனத்தில் 7:21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இச்சை வருகிறது, அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவர் விலக்கினது. அவன் அதை செய்யும் போது ஏற்கனவே வார்னிங் இருக்கிறது. இதை நீ தொட்டுட்டாலே நீயும் சாபத்துக்குள்ளாயிரும். இந்த சாபம் என்பது என்ன தெரியுமாங்க? அவனை சார்ந்தவர்களை அழிக்கும். அவனை மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்களையும் அது அழிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும் போது அதற்கு நம்ம அதிகமாய் செவி கொடுக்க வேண்டும். இவன் இச்சித்து அதில் கை வைக்கும் போது அந்த நேரத்தில் அவன் எதை நினைக்கல தெரியுமா? ஃபஸ்ட்டு தேவனை நினைக்கல, தேவன் கொடுத்த எச்சரிப்பை நினைக்கல. அடுத்து பிரதானமாய் அவன் குடும்பத்தை நினைக்கல. நான் என் இச்சையை நிறைவேற்ற இதை செய்வதனாலே என் குடும்பம் பாதிக்கப்பட போகிறது, என் குடும்பம் வேறில்லாமல் போகிறது, நாளைக்கு குடும்பமே இல்லாமல் போகுது. இப்படி அவன் ஒரு செகண்ட் யோசித்திருப்பானா? அவன் அதில் கை வச்சிருக்க மாட்டான். அவன் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு இச்சை வருகிறது. எல்லாத்தையும் மறக்கிறான். தேவனை மறக்கிறான், வார்த்தையும் மறக்கிறான். தேவனையும் வார்த்தையும் மறக்கிறவன் அடுத்து எதை எளிதாய் மறப்பான் தெரியுமா? குடும்பத்தை, மனைவியை மறக்கிறான், பிள்ளைகளை மறக்கிறான். இப்போ அவனுக்கு முன்னாக இருக்கிறது இச்சை மட்டும்தான். ஏதேனும் இதுதானங்க நடந்துச்சு. பிசாசானவன் வஞ்சகமான போதனைகளை கொடுத்து ஏவாளை இச்சிக்கிறாள். அவள் தேவனை மறந்தாள், வார்த்தையை மறந்தாள், கணவனை மறந்தாள், கர்த்தர் ஏற்படுத்தி தந்த ஏதேனும் குடும்பத்தை மறந்தாள். இச்சை நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப ஆரம்பிக்கும் போது அது எல்லாவற்றையும் மறக்க பண்ணும். நம்முடைய கண்களை குருடாக்கும். அந்த ஒரு காரியம் மட்டுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி மற்ற எல்லாவற்றையும் பார்க்காதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி போட்டுவிடும். இவன் அப்படிதான் செய்கிறான். அதனுடைய விளைவு அவன் குடும்பமே இல்லாமல் ஆனது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னே கொஞ்சம் குடும்பத்தை நினைச்சு பாருங்க. உங்க தலைமுறையை நினைச்சு பாருங்க. உங்க மனைவி, உங்க புருஷனை நினைச்சு பாருங்க. இந்த காரியத்தை, என்னுடைய இச்சையை நிறைவேற்ற நான் செய்கிற இந்த செயல் நிமித்தம் என் குடும்பம் பாதிக்கப்படுமே, என் தலைமுறை பாதிக்கப்படுமே,
கொஞ்சமாவது உங்களுக்குள்ள உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் தலைமுறை மேலே அன்பு இருக்கும். ஆனால் சாபத்தீடான எந்த ஒரு காரியத்திலும் தலையிடாதபடி, இச்சிக்காதபடி, ஏறிட்டு பார்க்காதபடிக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. பல நேரத்தில் எங்கள் இச்சையை நிறைவேற்ற நாங்கள் செயல்படுகிறோம். அந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை, நீர் எங்களுக்கு ஈவாய் தந்த குடும்பத்தை எல்லாம் மறக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை உணர்வுள்ளவர்களாக்கி அதற்கு விலகி காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.